Hi guys, welcome to Quick Throw Man of My Words. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்ளம் சால்விங் அண்ட் பைத்தான் ப்ரோக்ராமிங்கில் யூனிட் 5ல நம்ம ஃபார்மேட் ஆப்ரேட்டர்ஸ் பைத்தான் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்றதான் பார்க்க போகிறோம். அண்ட் லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ கைஸ். ஃபார்மேட் ஆப்ரேட்டர் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இது எங்கே யூஸ் ஆகுதுன்னு எதுக்காக நம்ம யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்றத பார்த்துடலாம். ஓகே, நீங்கள் நம்ம பார்த்த வீடியோவில் எப்படி ஒரு ஃபைலை க்ரியேட் பண்ணுறது, எப்படி ஒரு ஃபைலை ஓப்பன் பண்ணி ரைட் பண்ணி இல்லை ரீட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் ஃபைனாக க்ளோஸ் பண்ணுறது அப்படின்றத நம்ம பார்த்தோம். அதில் முக்கியமாக நம்ம ரைட் மெத்தட் யூஸ் பண்ணும்போது நம்ம ரைட்குள்ளே எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரிங்காக தான் பாஸ் பண்ணியிருப்போம் கைஸ். ஏன் நம்ம ஃப்ளோட்டாவோ இல்லை ஒரு இன்டீஜராகவோ இல்லை ஒரு லிஸ்ட்டாவோ ஃபாலோ பண்ணல அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து டைப் எரர் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். நீங்கள் ஒரு இன்டீஜரை வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் டெக்ஸ்ட் ஃபைலை ரைட் மெத்தட் மூலிமா எழுத ட்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கு எரர் தான் வரும். ஸோ நீங்கள் அதை திருப்பி STR ஆஃப் அப்படின்னு சொல்லி நீங்கள் அதை டைப் கன்வர்ஷன் பண்ணி மட்டும் தான் என்ன பண்ணலாம், ஸ்ட்ரிங்காக தான் நீங்கள் என்ன பண்ணி ஆகணும்னு பார்த்தீங்கன்னா உங்கள் டெக்ஸ்ட் ஃபைலை எழுதி ஆகணும். அண்ட் இதுக்கான ஆல்டர்னேஷன் மெத்தட் தான் வந்து பார்த்தீங்கன்னா டைப் காஸ்டிங். அண்ட் இன்னொரு ஆல்டர்னேட் மெத்தட் தான் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபார்மேட் ஆப்ரேட்டர். அதாவது நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வாட்டி ஃபங்க்ஷன் கால் பண்ணுறதுக்கு பதிலாக நீங்கள் என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா ஃபார்மேட் ஆப்ரேட்டர்ஸ் நீங்கள் என்ன பண்ணலாம்னா யூஸ் பண்ணலாம். அண்ட் ஃபார்மேட் ஆப்ரேட்டரில் வந்து நீங்கள் எப்படி மென்ஷன் பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் நீங்கள் பர்சன்டேஜ் the first operand in the format string which contains one or more format sequence which specifies how the second operand is formatted and results in the string. அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு வந்து ஐடியலி ஓப்பன் பண்ணி ரன் பண்ணி காட்டுறேன். ஓகே, அவங்க வந்து ஃபஸ்ட் நம்ம கொடுத்த ஆல்டர்னேட்டிவ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு வேரியபிள் எடுத்துக்கோங்க. இது வந்து 5 இருக்குது. இந்த 5 வேரியபிளில் இருக்க வேல்யூ நாங்கள் ஸ்ட்ரைட்டாக வந்து ஃபைலில் ட்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கு எரர் வரும். ஸோ நம்ம அப்போ என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா STR ஃபங்க்ஷன் அப்படி யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா ஒரு இன்டீஜரை நம்ம என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிங்காக கன்வெர்ட் பண்ணலாம் கைஸ். ஸோ இது வந்து நம்ம யூஸ் பண்ண நார்மல் மெத்தட். பட் இதுவே ஃபார்மேட் ஆப்ரேட்டர் நம்ம யூஸ் பண்ணி எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அகைன் பிரிண்ட் ஃபங்க்ஷன் கால் பண்ணிக்கிறேன். அண்ட் இதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் இதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா டபுள் கோட்டில் பர்சன்டேஜ் D அப்படின்னு நான் கொடுத்துட்றேன். அண்ட் அது பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிங்க்கு வெளியே வந்து பார்த்தீங்கன்னா பர்சன்டேஜ் அப்படின்னு போட்டு திருப்பி வேரியபிளை பாஸ் பண்ணுறேன், வேரியபிள் நேமை. ஓகே, வேரியபிள் நேம் பாஸ் பண்ணிட்டேன். இப்போ நான் அகைன் ரன் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு 5ன்றது பிரிண்ட் ஆகிருக்கு கைஸ். ஸோ இது வந்து பிரிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிங்கில் தான் பிரிண்ட் ஆகிருக்கு. பட் நம்ம எந்த ஒரு டைப் கன்வர்ஷனுமே பண்ணலை இங்கே. இது வந்து பார்த்தீங்கன்னா எப்படி நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பர்சன்டேஜ் Dன்றது வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்மேட் ஆப்ரேட்டர். நீங்கள் ஒரு இன்டீஜர் யூஸ் பண்ண போகிறீங்கன்னா D யூஸ் பண்ணலாம், இல்லை ஐன்றது யூஸ் பண்ணலாம். அண்ட் அதுக்கப்புறம் நீங்கள் பக்கத்தில் திருப்பி பர்சன்டேஜ்னு சொல்லி உங்களோட வேரியபிள் அதோட வேல்யூஸ் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கன்னா ஸ்ட்ரைட்டாக வேல்யூஸும் கொடுக்கலாம். இல்லைனா அதோட வேரியபிள் நேமை நீங்கள் கொடுக்குறது மூலமா என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபார்மேட்டில் உங்களுக்கு வேணுன்ற ஃபார்மேட்டில் அந்த ஸ்டேட்மெண்ட் நீங்கள் பிரிண்ட் பண்ணலாம். அண்ட் இந்த ஃபார்மேட் கன்வர்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா பர்சன்டேஜ் D வந்து பார்த்தீங்கன்னா இன்டீஜர்ஸ்க்கு யூஸ் பண்ணுவாங்க. அண்ட் ஐயும் வந்து இன்டீஜர்ஸ் டெசிமலுக்கு யூஸ் பண்ணுறாங்க. O வந்து பார்த்தீங்கன்னா ஆக்டல்னால் தெரியும் உங்களுக்கு 8க்குள்ளே இருக்கும்ல. ஸோ அந்த ஆக்டல் நம்பர்ஸ் நீங்கள் யூஸ் பண்ண போகிறீங்கன்னா ஓன்றது யூஸ் பண்ணலாம். இந்த ஆக்டல் ஃபார்மேட் நீங்கள் யூஸ் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா பர்சன்டேஜ் ஓன்னு கொடுத்துட்டு வேரியபிள் வந்து 100 அப்படின்னு நீங்கள் நார்மல் இன்டீஜர் இல்லை டெசிமல் நம்பர் நீங்கள் கொடுத்துருந்தீங்கன்னா அது ஆக்டலுக்கு தானாகவே கன்வர்ஷன் நடந்திருக்கும், உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. நெக்ஸ்ட் அன்சைன்டு டெசிமல் யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா U கொடுக்கணும், பர்சன்டேஜ் U கொடுத்துக்கோங்க. அண்ட் அன்சைன்டு எக்ஸாடெசிமல்னால் பர்சன்டேஜ் X கொடுங்க. அன்சைன்டு எக்ஸாடெசிமல் வந்து அப்பர் கேஸில் வேணும்னா பர்சன்டேஜ் X வந்து கேபிட்டலில் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஃப்ளோட்டிங் பாயிண்ட் எக்ஸ்பான்ஷியல் ஃபார்மேட்டில் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா லோயர் கேஸில் வந்து E கொடுத்துக்கோங்க. அப்பர் கேஸில் வேணும்னா பர்சன்டேஜ் அப்பர் கேஸ் E கொடுங்க. அதுவே ஃப்ளோட்டிங் பாயிண்ட் வந்து ஃபார்மேட்டில் வந்து பிரிண்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா F கொடுத்துக்கோங்க, பர்சன்டேஜ் F யூஸ் பண்ணுங்க கைஸ். அண்ட் கேபிட்டல் F நீங்கள் யூஸ் பண்ணலாம், ஸ்மால் F யூஸ் பண்ணலாம் கைஸ். அண்ட் இதெல்லாம் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்மேட் ஆப்ரேஷனுக்காக தேவைப்படக்கூடிய ஃபார்மேட் ஸ்ட்ரிங். ஸோ இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புகிறேன். நீங்கள் வந்து ஒன்று நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் கைஸ். நான் முன்னாடி கொடுத்த இதே எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்க. இங்கே பர்சன்டேஜ் Dக்கு பதிலாக இங்கே ஃபார்மேட் ஸ்ட்ரிங்கில் இருக்க DIOU எல்லாத்தையும் யூஸ் பண்ணி பாருங்கள். அண்ட் இந்த வேரியபிள் வேல்யூ மட்டும் என்ன பண்ணுங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்றுத்துக்கு சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் டெசிமலுக்கு டெசிமல் நம்பர் கொடுங்க, ஆக்டலுக்கும் நீங்கள் வேணால் வேறு நம்பர் கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாத்துக்கும் டிஃப்ரெண்ட் இன்புட் கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, ஸோ உங்களுக்கு ஃபார்மேட் ஆப்ரேஷன்ஸ்
ஃபார்மேட் ஆப்ரேட்டர் வந்து புரிஞ்சிருக்கும் நம்புறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இந்த வீடியோவில். இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம்.